ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 15வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். புருஷோத்தம யோகம். இந்த அத்தியாயத்தினுடைய ஆம், முதல் 2 பகுதிகள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் கிருஷ்ணன் 2வது பகுதியில் முதல் பகுதியில் கிருஷ்ணன் எப்படி இந்த இந்த பௌதிக உலகம், இந்த ஜட உலகம் ஒரு ஆலமரத்துக்கு ஈடானது அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணன் சொல்கிறார். அந்த மரம் ஆம், வேர்கள் மேலே இருக்கின்றது, கிளைகள் கீழே இருக்கின்றன. அந்த மரம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்றால், மேலே உள்ள கிரகங்கள் பிரம்மலோகத்திலிருந்து தொடங்கி கீழே ஃபுல்லாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. இது எங்கு தொடங்குகின்றது, எங்கு முடிகின்றது என்பதை யாராலும் காண முடியாது அர்ஜுனா அப்படின்னு. அந்த மரத்தில் அஹ், உயிர்வாழிகள் ஒவ்வொரு கிளையிலிருந்து ஒவ்வொரு கிளையாக தாண்டி கொண்டிருக்கின்றனர். இல்லாட்டி மேலே செல்கின்றனர், கீழே செல்கின்றனர். இந்த மாதிரி இந்த மரத்தில் பல பிறவிகள் எடுத்து சுற்றி கொண்டே இருக்கின்றனர் அப்படின்னார். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மரத்தை எப்படி நம்ம அந்த பற்றின்மை பற்றின்மை என்ற ஆயுதத்தால் இதை வெட்டி சாய்க்க வேண்டும். வெட்டி சாய்க்க வேண்டும். அந்த பற்றின்மை சாய்த்தவுடன் எங்கு சென்றால் மீண்டும் திரும்ப வருவதில்லை, அங்கே செல்ல வேண்டும். அங்கு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? கிருஷ்ணனிடம் சரணடைய வேண்டும். எப்படி கிருஷ்ணனிடம் சரணடைவது, அதை பற்றி கிருஷ்ணன் சொல்லியிருந்தார். அப்புறம் அடுத்த பகுதியில் எப்படி அந்த உயிர்வாளி ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்துக்கு தாவுகிறது, எவ்வாறு அது ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாண்டி தாவுகிறது, எவ்வாறு ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றமடைகின்றது மாற்றமடைகின்றது அதை பற்றி கிருஷ்ணன் அடுத்த பகுதியில் சொன்னார். அடுத்த பகுதியில் கிருஷ்ணன் இந்த பகுதியில் எப்படின்னா ஆம், அர்ஜுனா, இந்த கட்டுண்ட உலகில் முதல்ல கிருஷ்ணன் சொன்னார் யாருனாலும் சரி, ஒருத்தவங்க ஆம், முக்தி அடைந்த ஆத்மாவாக இருக்கட்டும், இல்லாட்டி கட்டுண்ட ஆத்மாவாக இருக்கட்டும், ரெண்டுமே எல்லாருமே எல்லா ஜீவாத்மாக்கள் அமைச்சோ ஜீவலோகே ஜீவபூத்த சனாத்தனக எல்லாருமே அர்ஜுனா என்னுடைய அம்சங்கள், எல்லாருமே என்னுடைய அம்சங்கள் தான் அப்படின்னார். உம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கட்டுண்ட வாழ்வில் ஹம், அந்த அதனால மனம் உட்பட 6 புலங்களால் மிகவும் சிரமப்படுகிறார்கள். எப்படி நம்ம ஒரு ஆத்மா முக்தியடைந்த ஆத்மா ஆன்மீக உலகத்தில் இருக்க ஆத்மா மிகவும் சுதந்திரமாக இருக்கின்றது. ஆனால் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா ஒரு கூண்டுக்குள் அடைபட்டது போல் தான் இருக்கின்றது. ஆனால் 6 புலன்களால் அந்த ஆத்மாக்கள் பல திசைகளில் இழுத்து செல்லப்படுகின்றன. பல திசைகளில் அந்த ஆத்மா இழுத்து செல்லப்படுகின்றது. செல்லப்பட்டு மனது உட்பட்டதுக்கு அந்த ஆத்மாக்களினால் கடினமாக சிரமப்படுகின்றது. எப்படின்னா அந்த காலில் ஒரு அஹ், ஒரு பெரிய வெயிட்டை கட்டிட்டு நடக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் புலன்கள் இழுத்து செல்லக்கூடிய இடங்கள் எல்லாவற்றுக்குமே சென்று இந்த ஆத்மா மிகவும் கஷ்டப்படுகின்றன, மிகவும் சிரமப்படுகின்றது. அடுத்த ஸ்லோகத்தில் எப்படி காற்று காற்று ஒரு நறுமணத்தை சுமந்து செல்கின்றதோ, அதுபோல் ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு ஆத்மா உணர்வுகள், பல்வேறு உணர்வுகள், வாழ்வினுடைய பல்வேறு உணர்வுகள். எனக்கு இந்த பிறவியில் சில விஷயங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. அதை செய்ய முடியாவிட்டால் அடுத்த பிறவிக்கு நான் அதை எடுத்துச் செல்ல வேண்டுகின்றது. அல்லது இந்த பிறவியில் நான் குறிப்பிட்ட பாவங்களை அனுபவிக்க வேண்டிய என்ற நிர்பந்தம் இருக்கின்றது. அந்த பாவங்களை நான் முழுவதுமாக அனுபவிக்காக விட்டால் அதை அடுத்த பிறவியில் தொடர வேண்டியிருக்கின்றது. ஸோ அதுபோல் நம்ம ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு உணர்வை சுமந்து செல்கின்றான். அந்த உணர்வுகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான உடலை ஏற்பதற்காண்டி இந்த உடல், இப்பொழுது உள்ள உடலை கைவிட்டு மற்றொரு உடலை ஏற்க நேரிடுகின்றது. இந்த மாதிரி உள்ள உயிர்வாளி மனது மனதனுடைய பங்கை பற்றி கிருஷ்ணன் சொல்றாரு. மனதை பற்றி உடல் எப்படி மாறுகின்றது, அப்புறம் மனதனுடைய பங்கு. அந்த மாதிரி உள்ள உயிர்வாளி மனதை மையமாக கொண்டு அதற்கு தேவையான ஒரு கை, கால், காது, நாக்கு மற்றும் தொடுபுலன், மூக்கு, அந்த மாதிரி புலன்களை பெற்று அதன் மூலமாக குறிப்பிட்ட புலன்ப விஷயங்களை அனுபவிக்கின்றான். நான் மாமிசம் சாப்பிடணுன்ற நிறைய ஆசை இருந்தால் நான் ஒரு புலியாக பிறக்கப் போகின்றேன்.
அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை, புலன்பு விஷயங்களை அவன் அனுபவிப்பதற்கு தேவையான புலன்களை அந்த வேறொரு உடலில் பெறுகின்றான். ஆனால் அதற்கு மையமாக எது இருக்கின்றது? மனது. மனது வந்து அதற்கு மையமாக இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து மாறுகின்றது, இது எப்படி வந்து மாறுகின்றது அப்படின்றது, உயிர்வாழி ஒரு உடலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறுகின்றது என்பதை மூடர்களால் காண இயலாது அர்ஜுனா. காண இயலாத அர்ஜுனா. எப்படி வந்து நம்ம வந்து இப்போ இந்த ஒரு உடலில் வந்து நம்ம வந்து இருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பின்னர் என்ன பிறவை எடுக்கப் போகின்றோம், இல்லை ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு உயிர்வாழி எவ்வாறு மாறுகின்றது என்பதை மூடர்களால் அறிய முடியாது. ஆனால் வந்து ஞான சக்ஷுவால் வந்து இதை அனைத்தையுமே வந்து காண முடியும். ஏன்னா வந்து அவங்க வந்து அவர்களுடைய கண்கள் வந்து ஞானத்தினால் பயிற்சி பெற்ற கண்கள். ஞானத்தினால் பயிற்சி பெற்ற கண்கள். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது எல்லாவற்றையுமே காண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து அஹ், யார் யார் வந்து பார்க்க முடியும் அப்படின்னா வந்து தன்னுணர்வில் நிலை பெற்று நிறைவேற்றக்கூடிய ஆன்மீகவாதிகள் வந்து இதை வந்து தெளிவாக காண முடியும் அப்படிங்கிறது. தெளிவாக காண முடியும். இருந்தாலும் வந்து அந்த மாதிரி தன்னுணர்வில் நிலை பெறாத அந்த மூடர்கள், அவர்கள் வந்து எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் என்ன நடக்கின்றது என்பதை காண முடியாது. நடக்கின்றது என்பதை காண முடியாது. இதுதான் வந்து இன்னைக்கு போன பகுதியில் பார்த்தோம். அடுத்து இந்த பகுதியில் வந்து இந்த கிருஷ்ணன் வந்து முதல்ல வந்து ரொம்ப அழகாக வந்து அழகான பகுதி வரும். கிருஷ்ணன் வந்து நமக்கு வந்து எப்படி நம்மளுடைய பராமரிப்பாளராக இருக்கின்றார், எப்படி ஒரு பராமரிப்பாளர். ஏன்னா வந்து நம்ம கிருஷ்ணன் வந்து போன பகுதியில் வந்து இரண்டு விதமான ஆத்மாக்களை பற்றி சொன்னார். ஒருத்தங்க வந்து ஞான சக்ஷு, இன்னொருத்தங்க வந்து ஹம், மூடர்கள், விபுதாத்மா அப்படின்னார். ரெண்டு பேர் சொன்னார். ஹம், ரெண்டு பேருக்குமே வந்து எப்படி வந்து ஒருத்தங்களுக்கு வந்து எப்படி வந்து உடலில் வந்து ஆத்மா தங்கி இருக்கின்றது, இந்த உடலிலிருந்து ஆத்மா வந்து நீங்கியவுடன் வேறொரு உடலை எவ்வாறு அடையப் போகின்றது, அதன் மூலமாக எவ்வாறு இன்பத் துன்பங்களை அனுபவிக்கப் போகின்றது, எப்படி வந்து இந்த காற்று நறுமணத்தை சுமந்து செல்கின்றதோ அதுபோல் மாறுகின்றது. அதை வந்து த- தெரிந்தவர்கள் ஒன்று, இன்னொரு வந்து தெரியாதவர்கள். ஸோ அந்த தெரியாதவர்களை வந்து விமுதான்றார் கிருஷ்ணர், தெரிந்தவர்களை வந்து ஞானசக்ஷி அப்படின்னார். ஸோ நமக்கு மூடர்கள் அப்படின்னாலே நமக்கு பொதுவாக என்ன வரும்னா, எனக்கு வந்து சரியாக படிக்காதவங்க போல இருக்கு. ம். இல்லாட்டி வந்து நமக்கு வந்து ம், அவங்களுக்கு வந்து மந்த புத்தி இருக்கும் போல இருக்கு. அவங்க தான் மூடர்கள் நினச்சிட்ருக்கோம். ஆனால் கிருஷ்ணன் வந்து மூடர்கள் இங்கே சொல்கிறது வந்து அந்த மாதிரி மூடர்கள் இல்லை. யாருக்கு வந்து இந்த மாதிரி மாறத் தெரிகின்றதோ, ஆத்மா உடலை விட்டு மாறுகின்றதோ, அதை தெரிகின்றதோ, தெரிந்தவர்கள் வந்து ஞான சக்ஷு. அவங்க வந்து படிக்காதவங்களா கூட இருக்கலாம். அவங்க வந்து குரு பரம்பரையின் மூலமாக, குருவின் மூலமாக கேட்டு தெரிந்தவர்களாக இருக்கலாம். கேட்டு தெரிந்து உணர்ந்தவர்களாக இருக்கலாம். உணர்வது அதுவும் முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து படிக்க தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு எழுத தெரியாமல் இருக்கலாம். அஹ் நம்மளுடைய பௌதிக கணக்கின்படி அவங்க வந்து ஒரு மூடர்கள் நம்ம நினைக்கலாம். ஆனால் வந்து கிருஷ்ணன் சொல்கிற மூடர்கள் வந்து அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. யாருக்கு வந்து ஒருத்தங்க பிஹெச்டி வச்சுருப்பாங்க, ஒருத்தங்க எவ்வளவோ படிச்சிருக்கலாம். இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஆத்மா இந்த மாதிரி ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலுக்கு மாறுகின்றது, எவ்வாறு இந்த உடலில் தங்கி இருக்கின்றது என்பதை அறியாதவர்களை தான் வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே மூடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதைத்தான் மூடல்கள். ஏன்னா உண்மையான ஒரு ஒரு கல்வி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அஹ், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், நன்கு ஒரு குணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், முக்கியமாக நமக்கு வந்து ஆன்மீக ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் வந்து ஒரு உண்மையான கல்வியை தவிர மற்றபடிக்கு வந்து இந்த மாதிரி பௌதிக இன்பத்தை எப்படி எவ்வாறு சிறப்பாக அனுபவிப்பது என்று சொல்லக்கூடிய கல்வி வந்து ஒரு கல்வி அல்ல. இ- அப்படி ஒரு ரெண்டு ஆத்மா இருக்கு. ஒரு ஆத்மா வந்து விமுடா அந்த மாதிரி மூடர்கள், இன்னொரு ஆத்மா வந்து ஞானசக்தி. இரண்டு விதமான ஆத்மாக்கள் இருந்தாலும் சரி, கிருஷ்ணா வந்து எவ்வாறு கிருஷ்ணரை புரிந்து கொள்வது, எவ்வாறு கிருஷ்ணரை புரிந்து கொள்வது அப்படிங்கிறத வந்து நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடியங்களை வைத்து கிருஷ்ணனுடைய சக்தி, கிருஷ்ணர் இருக்கிறார் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறார். ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து எல்லாருமே வந்து என்னுடைய அம்சங்கள் அப்படின்னு இருக்கார். எல்லாருடைய அம்சங்கள் இருக்கார். அந்த அம்சங்களில் வந்து மூடர்கள் வந்து இந்த பௌதிக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விருப்பத்தில் உள்ளார்கள். அவர்களுக்கும் அந்த அனுபவிப்பதற்கான தேவைகளை கிருஷ்ணரே தருகின்றார். கிருஷ்ணரே தருகின்றார். எங்கெங்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களை அங்குதான் அவர் கொண்டு செல்கின்றார். அதுக்கு தான் வந்து அந்த உடலை மாற்றும்போது, உடல் மாறும்போது உடல் மாறும்போது ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப மறுபடியும் ஆன்மீக உலகத்திற்கு செல்வதற்கு விருப்பமில்லை. இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு தேவையான வசதிகளை கிருஷ்ணரே செய்து கொடுக்கின்றார். கிருஷ்ணரே செய்து கொடுக்கின்றார். அப்படி இல்லாமல் வந்து யாருக்கு வந்து மறுபடியும் செல்ல வேண்டும், திரும்ப செல்ல வேண்டும் என்று விருப்பம் இருக்கின்றதோ அவருக்கு வந்து வேத வேதத்தினான ஞானம், அந்த ஞானத்தையும் கிருஷ்ணரை வழங்குகின்றார். அதையும் கிருஷ்ணரை வழங்குகின்றார் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து இந்த அடுத்து வரக்கூடிய ம், 4 ஸ்லோகங்களில் வந்து சொல்லப்படுறார்.
இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து எதுக்காண்டி இந்த உலகத்தில் இருக்கோம்னா வந்து இந்த உலகம் வந்து ஒரு ஜெயிலுக்கு ஒப்பிடப்படுகின்றது, ஒரு சிறைச்சாலை. அங்கே வந்து முதல்ல வந்து ஆன்மீக உலகத்தில் வந்து அங்கே வந்து நம்ம வந்து தனியாக அனுபவிக்கணுங்கிறக்காண்டி அந்த சிறைச்சாலைக்கு வந்திருக்கும். இப்போ உதாரணமாக வந்து நம்ம இந்த இந்த பௌதிக உலகத்தை சிறைச்சாலை இருக்குது. இந்த சிறைச்சாலை இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு கைதியை வந்து எப்படி நடத்துவாங்கன்னா வந்து ஹம், ரொம்ப ஒரு நல்ல வசதிகள் கூடலாம் நடக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏதாச்சும் கல் உடைக்கணும், கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். சாப்பாடு வந்து தினசரி அறுசுவை உணவு அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் அந்த மாதிரி தான் ஒரு சாப்பாடு கொடுப்பாங்களே தவிர ஒரு சிறப்பான வந்து ஒரு ஒரு விருந்து அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் வந்து கிருஷ்ணனுக்கு வந்து நம்ம மேலே வந்து அவ்வளோ கருணை, அவ்வளோ மேலே கருணை இருந்தாலும் அதனால வந்து கிருஷ்ணன் வந்து நமக்கு தேவையான வந்து வசதிகள் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அதைத்தான் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த அடுத்த வர ஸ்லோகங்களை வந்து சொல்லப்படுறார் நமக்கு. ஏன்னா வந்து அவர் தான் வந்து நம்மளுடைய உண்மையான தந்தை. தந்தைங்கிறது வந்து நம்ம தந்தை வந்து நம்மளுடைய பிள்ளைகள் வந்து தவறான வழியில் சென்றால் கூட இருந்தாலும் வந்து அந்த அன்பு ஓரளவு கூட குறையாது, குறையாது. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து முதல்ல வந்து இந்த பௌதிக உலகத்தை பராமரிக்கிறார் அப்படிங்கிறத வந்து முதல் 2 ஸ்லோகத்தை சொல்ல போறாரு. அடுத்த 2 ஸ்லோகத்தில் வந்து ஒரு உயிர்வாளியை எவ்வாறு பராமரிக்கின்றார் அப்படிங்கிறத வந்து இந்த அடுத்து வரக்கூடிய அடுத்த 2 ஸ்லோகங்களை சொல்ல போறார். இதுதான் அந்த 4 ஸ்லோகங்கள். ம். 12வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. யத் ஆதித்ய கதம் தேஜோ ஜகத்பாசதே கிலம் யச்சந்திரமசி யச்சக்னோ தத்தேஜோ வித்தி மாமகம். உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றன. எத் ஆதித்யம் தேஜ. ஆதித்யம், ஆதித்ய கதம் தேஜம். ஆதித்யம் அந்த சூரிய ஒளி. சூரிய ஒளியிலிருந்து நமக்கு தான் வந்து நமக்கு வெளிச்சமும் வருகின்றது, அந்த பிரகாசமும் வருகின்றது. அந்த அதே மாதிரி அந்த சூடு, வெப்பம், வெப்பமும் வருகின்றது, வெப்பம் வருகின்றது. அது ரெண்டுமே வந்து கிருஷ்ணர் சொல்றாரு என்னிடமிருந்து தான் வருகின்றது அப்படிங்கிறார். அது எங்க இருக்கின்றதுன்னா வந்து ஜெகத் பாஷத்தை அகிலம். அகிலம் இந்த அகிலம் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்றது. அகிலம் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்ற அந்த சூரியன் வந்து அதனுடைய பிரகாசம் என்னிடமிருந்து தான் வருகின்றது அப்படிங்கிறார். சந்த் ரமசி ரமசின்னா சந்த் ரமசின்னா சந்திரன். சந்திரன் அது மட்டும் இல்லாமல் அக்னவ். அக்னவங்கிறது நெருப்பு. நெருப்பு தத் தேஜ விதி மாமகம். அது மட்டும் இல்லை அர்ஜுனா, சந்திரன் மற்றும் நெருப்பு, நெருப்பினுடைய பிரகாசம் மற்றும் அந்த அந்த வெப்பம். சந்திரனிலிருந்து வரக்கூடியது குளுமை, நெருப்பிலிருந்து வரக்கூடியது வெப்பம். அதுவும் வந்து என்னிடம்தான் வருகின்றது அர்ஜுனா, அதுவும் என்னிடம்தான் வருகின்றது அப்படிங்கிறது கிருஷ்ணன். உலகம் முழுவதும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றன. அப்ப நமக்கு வந்து அஹ், இது இது வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி வந்து உடல் மாறுது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம், நான் ஆத்மாங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூடல்கள் புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் வந்து இந்த விஷயங்கள் கிருஷ்ணன் இந்த விஷயங்களை சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதன் கூட புரிந்து கொண்டு ஞானத்தை வந்து வளர்க்க முயற்சி செய்ய முடியும், வளர்ச்சி செய்ய முடியும். நம்ம வந்து சூரியன், சந்திரன், நெருப்பு இதை வந்து நம்ம எல்லாரும் பார்க்குற விஷயம், எல்லாரும் பார்க்குற விஷயம். அந்த பிரகாசம், இந்த பிரகாசம் வந்து கிருஷ்ணன் சொல்றார், நான் வந்து முதல்ல வந்து என்னிடமிருந்து தான் வருகின்றது, அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கிருஷ்ணன். ம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான தொடக்கம். நிறைய பேர் வந்து முதல்ல வந்து கடவுளை வந்து இயற்கையாக தான் காண்கின்றார்கள். கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரினா கூட இயற்கை தான் கடவுள் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு முதல் தொடக்கம். தொடக்கம் இதுலேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேற்றம் அடைகின்றார், முன்னேற்றம் அடைகின்றார். ஸோ இதுதான் வந்து ஒரு இந்த தெரியும் இதை ஆரம்பிக்கும் போது தான் வந்து நம்ம மறுபடியும் வந்து ம், கடைசியாக கிருஷ்ணனுடைய உலகத்தை அடைய முடியும், அடைய முடியும். ஸோ அந்த முழு உலகம், முழு பிரபஞ்சம், பிரபஞ்சத்தை வந்து பிரகாசப்படுத்துவது வந்து சூரியன் தான், சூரியன் தான். உம், ஒரு பிரபஞ்சத்தில் வந்து அஹ், ஒரு சூரியன் தான், நம்ம பிரபஞ்சத்தில் ஒரு சூரியன் தான் இருக்குது. அந்த சந்திரன் அதே மாதிரி கிருஷ்ணன் வந்து 10வது வந்து சொன்னார், அந்த நட்சத்திரங்கள், சந்திரன் வந்து நட்சத்திரங்களில் சிறந்த நட்சத்திரம் வந்து சந்திரன். சந்திரன் வந்து நட்சத்திரம். அந்த சூரிய ஒளிக்கு காரணம் வந்து
கிருஷ்ணனுடைய அந்த ஆன்மீக வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக ஒளி தான் காரணம். காரணம் ஏன்னா வந்து நம்ம சூரிய வெளிச்சம் வந்தப்போ தான் நம்மளுடைய செயல்கள் தொடங்குகின்றது. காலையில் வந்து வேலைக்கு போகிறது, விவசாயிகள் வயலுக்கு செல்வது, எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து சூரியன். இப்போ நமக்கு வந்து உணவு தயாரிக்க வந்து நெருப்பு தேவைப்படுகின்றது. நெருப்பு தேவைப்படும் எல்லாமே, எந்த ஒரு தொழிற்சாலை எதுனாலும் எடுத்துக்கோங்க, அதுக்கு வந்து நெருப்பு இல்லாமல் வந்து இயங்க முடியாது. இயங்க முடியாது. நம்ம வந்து இது மாதிரி எல்லாமே வந்து இந்த இந்த காரியங்கள் தொடங்குவதற்கு இது இவை அவசியமாக இருக்கின்றது. நம்ம இது எதையுமே வந்து நம்ம வந்து உருவாக்கவில்லை. ஆனால் வந்து நம்ம இதை வந்து முழுவதுமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ சூரியன் இல்லாட்டி வந்து நம்ம வந்து இந்த இந்த குளோரோஃபார்ம், ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது. அந்த ஒளிச்சேர்க்கையில் வந்து அந்த மரங்கள், தாவரங்கள் நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கை சூரிய வெளிச்சம் இல்லாமல் நடப்பதில்லை. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வேதியியல் கூறுகள் இணைந்து நடக்கக்கூடியதான் வந்து அந்த ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை அந்த அந்த மரங்கள் பச்சையாக மாறுவது, அப்புறம் வந்து பழங்கள் பழுப்பது, புலவு இந்த பூக்கள் பூக்கள் வந்து பூப்பது, ம், பழங்கள் உருவாகுவது, எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து சூரியன் தேவைப்படுகின்றது. சூரியன் மூலமாக தான் நமக்கு வந்து மழையும் தோன்றுகின்றது. மழை தோன்றுவதனால நமக்கு வந்து தானியங்கள் கிடைக்கின்றது. எல்லாமே வந்து நமக்கு வந்து சூரியன் தான் வருது. ஸோ இந்த இது 2மே வந்து நமக்கு வந்து எதிர்த்து சூரியன், சந்திரன் உதவி என்று வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. 2மே நம்மளுடைய வாழ்வதற்கு, வாழ்வாதாரத்திற்கு 2மே வந்து தேவையாக இருக்கின்றது. தேவையாக இருக்கின்றது. ஆனா இது 2மே வந்து முதல்ல வந்து கிருஷ்ணன் மூலமா அறிகின்றது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து சந்திரன். சந்திரனுடைய ஒளியிலாம் வந்து காய்கறிகள் வந்து வளப்படுத்தப்படுகின்றன. அடுத்த பதத்துல வந்து கிருஷ்ணர் வந்து அத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுவாரு. ஸோ அதனால தான் சந்திரனால தான் வந்து நமக்கு வந்து இந்த பழங்கள், காய்கறிகள் எல்லாமே வந்து அந்த ஒரு அம் வளப்படுத்தப்படுகின்றன நீங்க. ஸோ அந்த கருணையினால கிருஷ்ணனுடைய கருணையினால வந்து நம்மளால வாழக்கூட முடிகின்றது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முதல்ல வந்து புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அவருடைய கருணை இல்லாட்டி வந்து சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, நெருப்பும் கிடையாது. நெருப்பும் கிடையாது. ஸோ இவை இவை எல்லாமே இல்லாட்டி வந்து நம்மளால வாழ முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அந்த முதலாக நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியது. முதலில் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியது, இவை எதுவும் இன்றி நம்ம வாழ முடியாது. ம். அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அ ஏற்கனவே சொன்னார். ஏற்கனவே சொன்னார். ச ச க க சூரியன், சந்திரன் 2மே வந்து என்னுடைய கண்கள். என்னுடைய கண்கள். ஸோ ஒரு கண்ல வந்து நமக்கு தேவையான அந்த மழை, காய்கறிகள், தானியங்கள் கிடைக்கின்றது. இன்னொரு கண்ல இருந்து அந்த அந்த குளிர்ச்சி குளிர்ச்சி மற்றும் அந்த ஒரு வளப்படுத்தக்கூடிய சக்தி கிடைக்கின்றது. அப்படி சக்தி. ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணன் சொன்ன அந்த அந்த மயா தட்சேன பிரகிருதி சூயத்தே சராச்சரம். சராச்சரம்னார் கிருஷ்ணன். அதாவது அர்ஜுனா, இந்த இந்த பிரகிருதி வந்து என்னுடைய சக்தியினால் தான் சாத்தியமாகின்றது அப்படிங்கிறார். என்னுடைய சக்தியினால் சாத்தியமாகின்றது. என்னுடைய ஆணையின் கீழ் தான் வந்து இங்கு இருக்கக்கூடிய ஆம், அசையக்கூடிய மற்றும் அசையாத பொருட்கள் அனைத்தும் இயங்குகின்றன. அனைத்தும் இயங்குகின்றன. அந்த அந்த நெருப்புக்கு வந்து அந்த எரியக்கூடிய சக்தி, எரிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பதும் வந்து கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து பொதுவா வந்து சூரியன், சந்திரன் மற்றும் நெருப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து அது பாட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். என்னைக்குமே வந்து சூரியன் பார்த்தா வந்து அ பஞ்சாங்கத்தில வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க. இன்னைக்கு சூரிய உதயம் இத்தனை மணி அப்படின்னு சொல்லி. சொன்னா வந்து அந்த டயத்துக்கு வந்து சூரியன் கரெக்ட்டா வருது. அதுக்கு வந்து ஒரு நிமிஷம் முன்னாடியோ, பின்னாடியோ அந்த மாரி எதுவுமே மாறுறதில்ல. ஏன்னா வந்து அது கிருஷ்ணனுடைய ஆணையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் நம்ம உபயோகிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. ஆனா வந்து நம்ம வந்து அம் வீட்ல வந்து தண்ணி வருது. தண்ணி வரி கட்டுறோம். நமக்கு வந்து வீட்ல வந்து மின்சாரத்துக்கு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல போய் அதுக்கு நம்ம பில் கட்டுறோம். ஆனா வந்து சூரியனுக்கு, சந்திரனுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்றதில்ல. எதுவுமே பண்றதில்ல. அதுதான் வந்து நமக்கு வந்து உண்மையிலே அதெல்லாம் தெரிய சொல்லும்போது வந்து கிருஷ்ணருக்கு வந்து நம்ம வந்து நன்றி கடன் செலுத்த வேண்டும். நன்றி கடன் செலுத்த வேண்டும். அது இல்லாட்டி வந்து நம்ம ஏன்னா வந்து அது இல்லாட்டி வந்து நம்மளால வந்து வாழவே முடியாது. அதனால நம்ம வந்து கிருஷ்ணருக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு வந்து என்ன பண்ணணும்? கிருஷ்ணருடைய நாம ஜெபம் செய்விப்பது. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. மற்றும் வந்து பகவத்கீதை மற்றும் அவருடைய இந்த சாஸ்திரங்களை படிப்பதன் மூலமாக நன்றி கடனை செலுத்த வேண்டும். அது வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் வந்து தொடர்றாரு. எப்படி வந்து பிரபஞ்சத்தை பராமரிக்கிறேன் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் வந்து தொடர்றார் கிருஷ்ணர். காம் ஆவேக்ஷ ச பூதானி தாரயாம்யகம் ஓஜச
புஷ்ணாமி சௌச்சதி சர்வாக சோமோ பூத்வா ரசாதமக்க. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன். எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். காம் ஆவிஷ்ய ச பூத்தானி. காம்ங்கிறது கிரகங்கள், ஆவிஷ்யங்கள் நுழைகிறது. ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளும் நான் நுழைகின்றேன் அர்ஜுனா. அஹ் தாரயாமிங்கிறது நான் தாங்கிக் கொண்டுள்ளேன் அப்படிங்கிறார். தாங்கிக் கொண்டுள்ளேன் எனது சக்தியினால் நான் அதனுடைய தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஓஜஸா இன்னும் அகம். தாரயாமி அகம். என்னுடைய சக்தி, என்னுடைய சக்தினால் அர்ஜுனா நான் அதை தாங்கிக் கொண்டுள்ளதால் அவை அதனுடைய பாதையில் நிலை பெறுகின்றன. நிலை பெறுகின்றன. புஷ்ணாமி, அதை நான் வளப்படுத்துகின்றேன். வளப்படுத்துகின்றேன். முதல்ல கிருஷ்ணன் அந்த கிரகங்கள் சொல்றார். கிரகங்கள் என்னுடைய சக்தியால் நான் தாங்கி பிடித்துள்ளேன் அப்படிங்கிறார். தாங்கி பிடித்துள்ளேன். நம்ம படிச்சிருப்போம். நம்ம சின்ன பிள்ளையில 9 விதமான அந்த கிரகங்கள், அவற்றையும் நான் தான் தாங்கியுள்ளேன் அப்படிங்கிறாங்க. 9 கிரகங்கள், அப்படி இப்போ 8 கிரகங்கள் அப்படின்னு இருக்காங்க. பட் எல்லா கிரகங்களையும் நான் தான் தாங்கி கொண்டிருக்கிறேன். ஸோ நான் எப்படி கிருஷ்ணன் முன்னாடி ஒவ்வொரு அணுவிலும் நுழைகின்றேன், ஒவ்வொரு உயிர்வாளியினுடைய ஆத் ஆத்மாவுடன் நானும் வீற்றிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன சொல்லனா அது மட்டும் இல்லை, நான் ஒவ்வொரு கிரகங்களிலும் நான் தான் நுழைந்திருக்கின்றேன். நான் தான் நுழைந்திருக்கின்றேன். அதனால தான் என்னுடைய சக்தியினால் தான் அவை தன்னுடைய பாதையில் நிலை பெற்றிருக்கின்றன. 3 விதமான விஷ்ணுக்கள் பார்த்திருக்கோம். காரணதக்க சாயி விஷ்ணு இந்த முழு பௌதிக உலகங்கள், அந்த பௌதிக பிரபஞ்சங்கள் அனைத்திற்குமே பரமாத்மா மகாவிஷ்ணு, காரணதக்க சாயி விஷ்ணு. அப்புறம் ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் கர்ப்பதக்க சாயி விஷ்ணு போறார். அதுக்கு இப்போ ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் உள்ள பரமாத்மா கர்ப்பதக்க சாயி விஷ்ணு. நம்முடைய பரமாத்மா க்ஷீரோதக்ஷ விஷ்ணு. நம்முடைய உடல், ஒவ்வொரு உயிர்வாளியினுடைய உடலிலும் கிருஷ்ணன் வீற்றிருக்கின்றார். வீற்றிருக்கிறார். அது மாதிரி அது மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளும் நான் இருப்பதனால் தான் அவை என்னுடைய பாதைகளில் நிலை பெற்றிருக்கின்றன. நிலை பெற்றிருக்கின்றன அப்படின்னு கிருஷ்ணன் அடுத்தது என்ன சொல்கிறேன்னா புஷ்ணாமி அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் புஷ்டி, இந்த வளத்தை கொடுக்கின்றேன். எப்படி வளத்துக்கு காய்கறிகளுக்கு வளத்தை கொடுக்கின்றேன். ஔஷிசதங்கிறது காய்கறிகள். இதன் மூலமாக அந்த சந்திரன், சோமங்கிறது சந்திரன், சந்திரனுக்கு ரச ஆத்மக்க அப்படிங்கிறது அந்த ரசம், அந்த அந்த ஜூஸ், அதை கொடுத்து நான் தான் எல்லா காய்கறிகளுக்கும் அந்த வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ம். நமக்கு அந்த பிரம்ம சமயத்திலையும் சொல்லியிருக்கு, அந்த பரமாத்மா எல்லா கிரகங்கள், பிரபஞ்சங்கள், உயிர்வாளிகள் மற்றும் அணுக்கள் எல்லாத்திலும் நுழைகின்றார் அப்படிங்கிறது. ஸோ அதன் நுழைவதனால் தான் ஆம், அவை எல்லாமே முறையாக நடந்து கொண்டிருக்கின்றது. முறையாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அந்த அந்த இந்த கிரகங்கள்லாம் பார்த்தா எப்படி ஒரு பஞ்சு காற்றில் மிதக்கின்றதோ அதுபோல் மிதந்து கொண்டிருக்கின்றது. மிதந்து கொண்டு அது ஒரு உதாரணத்துக்கு பிரபுபாதா கொடுக்குற உதாரணம் இப்போ ஒரு உயிருடன் இருக்கக்கூடிய ஆத்மாவினால் தண்ணியில் மிதக்க முடியும். தண்ணியில் மிதக்க முடியும். அதே ஆத்மா, அதே உடல் உயிருடன் இருக்கக்கூடிய உடல், உயிருடன் இருக்கக்கூடிய உடல் நீரில் மிதக்க முடியும் ஆத்மாவில் இருப்பதனால். அதே ஒரு உடலிலிருந்து ஆத்மா நீங்கிவிட்டால் அந்த உடல் நீரில் மூழ்கிவிடும். மூழ்கிவிடும். அதுபோல் தான் அந்த கிரகங்கள் விண்வெளியில் மிதந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு ஒரு காரணம் கிருஷ்ணனுடைய உன்னத சக்தி. அவருடைய சக்தி அவருடைய ஒவ்வொரு கிரகத்திலும் நிலைந்திருக்கின்றது. அதனால தான் எப்படி ஒரு ஒரு கைப்பிடி மண், ஒரு கைப்பிடி மண்ணை நான் கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். அதுபோல் அந்த அந்த மாதிரி இருந்தால் மண் கீழே விடாது. அதே நான் காற்றில் விட்டுருந்தேன்னா, அதை தூக்கி எறிஞ்சேன்னா கீழே விழுந்துரும். ஸோ அதனால தான் இந்த காற்றில் உள்ள மிருகங்கள், கிரகங்கள் அனைத்துமே கிருஷ்ணனுடைய அந்த விஸ்வரூபம், விஸ்வரூபத்தினுடைய கைப்பிடியில் இருக்கின்றது. அவருடைய வலிமை, சக்தி. அதனால தான் அவை அனைத்தும் அவங்களுடைய இடத்துல நிலைத்திருக்கின்றன. நிலைத்திருக்கின்றன. அவைகள் அனைத்துமே அதனுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன. சென்று சென்றுட்டு கிருஷ்ணனுடைய சக்தியினாலும் சென்று கொண்டிருக்கின்றன. இல்லாட்டி என் கையில் இருக்க கல்லை இப்படி தூக்கி போகிறனால் சிதந்து விடுமோ, சிதறி விடுமோ, அதுபோல் சிதறிவிடும். இப்போ நமக்கு இந்த ப்ளூட்டோ, நெப்டியூன் 2 அந்த கடைசி
ப்ளூட்டோ வந்து இப்போ கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் ரெண்டுமே வந்து முன்னாடி கிரகம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரெண்டுமே வந்து அந்த கிரகம் பார்த்தா வந்து ப்ளூட்டோனுடைய அந்த பாதை வந்து அது வந்து அந்த ஒரு எலிப்டிக்கல் அப்படிம்பாங்களே, அந்த ஒரு ஒரு நீள் வட்டம், அந்த ஒரு அதுதான் அதனுடைய பாதை. ஸோ அப்போ அது வந்து 8வது கோளாக இருக்கும். நெப்டின் வந்து நெப்டின் வந்து 8வது கோளம், ப்ளூட்டோ வந்து 9வது கோளம். ஸோ அந்த ரெண்டுமே சுற்றி வரும்போது பார்த்தா வந்து சில சமயம் வந்து என்னன்னா வந்து அந்த 8வது வந்து 9வது வந்து நிலை வந்து மாறிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறிக்கொண்டே இருந்தால் கூட வந்து ரெண்டுமே வந்து ஒன்றில் வந்து இன்னொன்று அடிச்சிருச்சு அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. மனிதர்கள் அனுப்புன அந்த சேட்டலைட் வந்து ஒன்றில் இன்னொன்று அடிச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டிருப்போமே தவிர இந்த மாதிரி ரெண்டு கிரகங்கள் வந்து இடிச்சிருச்சு அப்படிங்கிறது வந்து கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா வந்து கிருஷ்ணனுடைய படைப்புகள் அனைத்துமே வந்து அந்த அளவுக்கு ஒரு பூர்ணமான படைப்பு, பூர்ணமான படைப்பு, ஒரு குறைபாடுகளுமே கிடையாது. அதனால வந்து நமக்கு அவருடைய கிரகங்கள் வந்து ஒரு பொழுதுமே வந்து அதனுடைய பாதைகள் வந்து மாறினாலும் ஒன்று வந்து 8வதாகவும் 9ஆகவும் மற்றொன்று 8வதாகவும் 9ஆகவும் மாறினால் கூட ஒரு பொழுதும் வந்து அவை வந்து ஒருவுடன் வந்து மற்றொருடன் அந்த அந்த பாதையிலிருந்து விலகி அந்த அந்த மற்றவருடன் வந்து இடிப்பதில்லை. அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு அந்த ஒரு அவருடைய சக்தியினால் தான் இயங்கி கொண்டிருக்கின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சந்திரன் வந்து எல்லா காய்கறிகளையும் வளப்படுத்துகின்றது. சந்திரனுடைய தாக்கத்தினால் தான் வந்து காய்கறிகள் அனைத்துமே இந்த சுவையை பெறுகின்றன, சுவையை பெறுகின்றன. அந்த நில வெளிச்சம் இல்லாட்டி வந்து அதுக்கு வந்து அந்த சுவைகள் வந்து இருப்பதில்லை. அந்த ஒரு நம்ம ஒரு எல்லா சுவைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அதற்கு காரணம் வந்து கிருஷ்ணனுடைய கருணை, கிருஷ்ணனுடைய கருணை தான். வந்து கிருஷ்ணன் வந்து ரசாத்மகன் அப்படிங்கிறார். ரசாத்மகன்னா அந்த ஆம், எல்லா சுவை அந்த அந்த ஒரு ரசம், அந்த ஒரு ஸ்வீட், அந்த ஒரு ஜூஸ் அது வந்து என்னிடம் தான் வருகின்றது. நம்ம வந்து முக்கியமாக வந்து சந்திரனால் தான் வந்து ஒரு 6 விதமான அஹ், சுவைகள், 6 விதமான சுவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 6 விதமான சுவைகளும் வந்து சந்திரனுடைய சக்தியினால் தான் வருகின்றது. என்னென்ன சுவைகள் அப்படின்னா வந்து இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், கசப்பு மற்றும் துவர்ப்பு. இது வந்து அந்த 6 விதமான சுவைகள், 6 விதமான சுவைகள் வந்து இப்போ வந்து இனிப்பு நான் வந்து இந்த ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தெரியும் எதுலேருந்து இனிப்பு வருது, புளிப்பு வருது, எந்தெந்த காய்கறிகள், எந்தெந்த பழங்கள் இனிப்பாக இருக்குது, துவர்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So, இந்த 6 விதமான சுவைகள் இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், கசப்பு மற்றும் துவர்ப்பு. அது இல்லாட்டி வந்து நமக்கு வந்து எந்த ஒரு சுவையும் இருக்காது, இருக்காது. அது மட்டுமல்ல அந்த சந்திரன் மூலமாக தான் வந்து அந்த நமக்கு வந்து இந்த மூலிகைகளுக்கு வந்து அந்த குணமாக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது, நோயை குணமாக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அந்த தன்மையும் வந்து எதனால் வருகின்றது, சந்திரனால் தான் வருகின்றது. சந்திரனால் இதுதான் வந்து நம்ம கிருஷ்ணனுடைய கருணை. நம்ம தான் வந்து கிருஷ்ணரை விட்டு திரும்பி சென்று விட்டாலும் கூட கிருஷ்ணன் வந்து அவருடைய கடமையிலிருந்து சிறிது கூட மாறுவதில்லை. நம்மை அனுபவிப்பதற்கான முழுமையான என்ன தேவைகள் இருக்கின்றதோ என்பதை வந்து அனைத்தையும் வந்து அவர் வந்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவற்றை கொடுத்திருக்கு. ஸோ இந்த 2 ஸ்லோகங்கள் வந்து பிரபஞ்சத்தை வந்து எப்படி வந்து கிருஷ்ணன் வந்து பராமரிக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்த 2 ஸ்லோகங்களில் வந்து நம்மை உயிர்வாளிகளை வந்து எவ்வாறு பராமரிக்கின்றார் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லப்படுறார். அகம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதः பிராண அபான சம்யுக்தः பச்சாம்யன்னம் சதுர்விதம். எல்லா உயிர்வாழ்களின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்றுடனும் வெளிச்சுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்கச் செய்கின்றேன். எல்லா உயிர்வாழிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்றுடனும் வெளிச்சுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்கச் செய்கின்றேன். சரி, இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து முந்தின ஸ்லோகங்களில் சொன்னார் எல்லா விதமான உணவுப் பொருட்களும் என்னிடம்தான் விடுகின்றன அப்படின்னாரு. சூரியன் மூலமாக தான் உணவுப் பொருட்கள் வளர்கின்றன. அவருடைய சூரியனுடைய வெளிச்சம் மற்றும் அஹ், அந்த வெப்பம், அப்புறம் சந்திரன் மூலமாக தான் அதற்கு சுவையும் அந்த வளமும் வருகின்றன அப்படின்னா. ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம உண்ணும்போது அதை செரிக்க செய்வதும் நான் தான் அர்ஜுனா அப்படிங்கிறார். அதை ஜீரணிக்க செய்வது அதுவும் நான் தான் அப்படிங்கிறார். அகம் வைஷ்வானர பூத்வா. ஏன்னா வைஷ்ணவன் ரெண்டு வைஷ்ணவர் அந்த ஆயுர்வேதத்தில் வந்து ம், ஆயுர்வேதத்தில் வந்து அந்த ஆம், ஒரு
உடம்பு சரியில்லைன்னா வந்து அந்த ஜீரணிக்கிறதுக்காண்டி வந்து மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து அதுக்கு பேர் வந்து வைஷ்ணவனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த பொடி அதுதான் வந்து அந்த மருந்து வந்து என்ன சொல்றதுன்னா வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாரு, அந்த ஜீரணிக்கக்கூடிய நெருப்பு வந்து என்னுடைய ஒரு வாக்கம் அர்ச்சனா, நான் தான் அப்படிங்கிறார். பிராணினாம் தேக ஆஷ்டிதக அப்படின்னு. பிராணினாம் வந்து எல்லா உயிர்வாளிகள். பிராணிங்கிறது உயிர்வாளிகள். மனிதர்கள் மட்டும் கிடையாது, விலங்குகள் எல்லா உயிர்வாளிகளும் நினைத்து தேகத்தில் நிலைத்திருக்கின்றேன். நிலைத்திருந்தேன்னு சொன்னால் அப்போ பிராணங்கிறது வந்து வெளியேறக்கூடிய வாயு, அப்பானுங்கிறது வந்து கீழே நோக்கக்கூடியது. ரெண்டு விதமான வாயுக்கள். மொத்தம் வந்து 10 விதமான வாயுக்கள் இருக்கின்றன நம்ம உடலில். ரெண்டாவது முக்கியமாக வந்து பிராண அப்பான, உள்ளே இருக்கக்கூடிய வாயு, வெளியே இருக்கக்கூடிய வாயு. அந்த இரண்டையும் சமமாக வைத்து அதனிடம் இந்த வைஷ்மான அந்த ஜீரணிக்கக்கூடிய நெருப்பு அதையும் சேற்று பசாமி அன்னம், எல்லா விதமான உ- உணவுகள். சத்துவிதம்ங்கிறது அந்த 4 விதமான உணவுகள். 4 விதமான உணவுகளையும் வந்து நான் தான் செரிக்க வைக்கின்றேன். செரிக்க வைக்கின்றேன். நான் வந்து அந்த செரிமானம் நடக்கும்போது தான் வந்து என்ன ஆகுது, நம்ம உணவு செரித்து அந்த உணவிலிருந்து வரக்கூடிய அந்த நியூட்ரிஷன், அந்த வளங்கள், அந்த ஊட்டச்சத்து வந்து ஒரு சிலது வந்து இரத்தமாக மாறுகின்றது. அந்த இரத்தம் வந்து இதயத்தினால் உடல் முழுவதும் அ, அனுப்பப்படுகின்றது அனுப்பப்படுகின்றது. அப்புறம் வந்து அந்த நம்முடைய த- உ- உடலில் மற்ற அங்கங்கள் அனைத்திற்கும் தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கின்றது. அப்புறம் தேவையற்ற பொருட்கள் வெளியேற்றப்படுகின்றன. இது எல்லாற்றுக்குமே முக்கிய காரணம் வந்து ம், ஜீரணம். அந்த ஜீரணம் வந்து வந்து என்னால் மூலமாக தான் நடக்கின்றது அர்ச்சனா அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ம். ஆம். அந்த அந்த நெருப்பு, அந்த அந்த ஜீரணம், அந்த நெருப்பு, அந்த அந்த வைஷ்ணவானர் அது இல்லாட்டி வந்து நமக்கு வந்து பசி இருக்காது. பசி இருக்குங்க. அது அது அந்த அந்த நெருப்பு வந்து அந்த முறையாக இருந்தால்தான் வந்து நமக்கு வந்து பசி கிடைக்கின்றது. இந்த இந்த நெருப்பு வந்து கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. பிரதிநிதி. ஆ, இது வந்து வேற வேற வேத மந்திரங்கள் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் வந்து செரிக்க வைப்பதால் உயிர்வாழிகளுக்கு வந்து அதை அனுபவிப்பதற்கு கிருஷ்ணன் தான் வந்து அதற்கும் கிருஷ்ணன் தான் கருணையை காண்பிக்கின்றார். இல்லாட்டி வந்து நமக்கு வந்து உணவு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வந்து சாத்தியமில்லை. சாத்தியமில்லை. அவரே உணவுப் பொருட்களை உண்டாக்குகின்றார். அவரே அதையும் செரிக்கவும் செய்கின்றார். அது அவருடைய கருணையின் மூலம் தான் நம்ம வந்து இந்த வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸோ 4 விதமான உணவுப் பொருட்கள் என்ன? அவன வந்து நாம் மெல்லப்படுவது பக்ஷ்யம் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து அருந்தப்படுவது போஜ்யம். அப்புறம் நக்கப்படுவது லேகியம். அப்புறம் உறிஞ்சப்படுவது சோஷயம். அந்த மெல்லப்படுறதுனா வந்து நமக்கு இந்த அரிசி, சப்பாத்தி, அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி பொருட்கள். அந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம வந்து மென்று சாப்பிடுகின்றோம். அருந்துவது அப்படிங்கிறது வந்து அந்த அஹ், நீர் பொருட்கள் லைக் தண்ணி, பால், அப்புறம் இந்த த- அந்த பழச்சாறு, அந்த மாதிரி வந்து குடிக்கிறது அருந்தப்படுபவை. நக்கப்படுபவை அப்படின்னா வந்து அது வந்து இந்த தேன், ஜாம் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி சாப்பிட்றோம். அந்த மாதிரி பொருட்கள், அந்த செமி சாலிடில் இருக்கக்கூடிய பொருட்கள். அப்புறம் வந்து உறிஞ்சப்படுபவைங்கிறது வந்து இந்த கரும்பு. கரும்பை வந்து நம்ம கடிச்சு சாப்பிடும்போது உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடும். அந்த உரியக்கூடியது. அப்புறம் வந்து இந்த இந்த குச்சி ஐஸ்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த குச்சி ஐஸில் வந்து அந்த ஒரு எசன்ஸ் இருக்கும். அதை வந்து உறிஞ்சி, இல்லாட்டி இந்த கேண்டி உறிஞ்சி சாப்பிட்றது, லாலிபாப் உறிஞ்சி சாப்பிட்றது. அந்த மாதிரி உறிஞ்சி சாப்பிட்றதுலாம் வந்து இந்த மாதிரி 4 விதமான பொருட்கள் இருக்கிறது. இந்த 4மே வந்து கிருஷ்ணர் தான் வந்து செரிக்க வைக்கின்றார் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். ஏன்னா அந்த அந்த ஜீரணிக்கக்கூடிய நெருப்பு இல்லாவிட்டால் வந்து நம்மளால் வந்து எதுவுமே வந்து சாப்பிட முடியாது. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பலமுறை வந்து நம்ம பார்த்த ஸ்லோகங்கள் தான். ஆம். அந்த கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா வந்து முதல்ல வந்து நம்ம இருப்பதற்கு இடம் கொடுத்தேன்னாரு, உணவு கொடுத்தேன் அப்படின்னாரு. ஏன்னா உணவு கிருஷ்ணனால் தான் வந்து அந்த உணவுகள், சூரியன் மற்றும் சந்திரனில் தான் வந்து உணவு வருகின்றது பார்த்தோம். அப்புறம் கிருஷ்ணனில் தான் வந்து நமக்கு வந்து செரிமானம் நடக்கின்றது, அதுவும் பார்த்தோம். ஏன்னா வந்து அந்த 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குங்க, அனைத்துக்குமே வந்து கிருஷ்ணன் தான் வந்து இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காரு. அது நமக்கு வந்து தெரியாமல் இருக்கு. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன பண்ணுறோன்னா வந்து கிருஷ்ணா வந்து யார் நீங்கள், ஒரு கடவுள்னால தான் இப்படி நடக்குதுன்னா யார் நீங்கள், எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது, எப்படி உங்களை வந்து சேவை செய்வது. ஏன்னா வந்து நமக்கு வந்து தெரியும், நமக்கு வந்து காட் கிவ்ஸ் 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 அண்ட் ஃபர் கிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து வி கெட் 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 அண்ட் ஃபர்கெட். அதுதான் நம்மளுடைய நிலைமை.
கிருஷ்ணர் கொடுத்துட்டே இருப்பார், மன்னிச்சிட்டே இருப்பார். நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இருப்போம், மறந்துட்டே இருப்போம். அந்த ஒரு ஞாபகம் வரும்போது வந்து எப்படி வந்து கிருஷ்ணருக்கு வந்து தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது அவரை வந்து எப்படி வந்து நமக்கு வந்து அதற்கு தேவையான ஞானம் ஞானம் எங்கிருந்து வருகின்றது எங்கிருந்து வருகின்றது அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல ரொம்ப அழகான ஸ்லோகம். நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்த ஸ்லோகங்கள் தான். சர்வஸ்ய சாகம் கிருதி சந்நிவிஷ்டோ மதக ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். நான் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. நான் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. சர்வசியாகம் கிருதி சன்னிவிஷ்டோ. எல்லா உயிரினங்கள் சர்வ உயிரினங்கள் அகம் கிருதி இதயத்தில் சன்னிவிஷ்ட வீற்றில்லேன் அர்ஜுனா. எல்லாருடைய உயிரினங்களினுடைய இருதயத்திலும் நான் வீற்றுள்ளேன். பரமாத்மாவாக எல்லாருடைய இருதயத்திலும் நான் வீற்றுள்ளேன் அர்ஜுனா. மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அப்போகனம் ச. மத்தக என்னிடமிருந்து என்னிடமிருந்து ஸ்மிருதி ஸ்மிருதிங்கிறது ஞாபக சக்தி, ஞானம் அறிவு, அப்போகனம் மறதி, அதுவும் என்னிடம் தான் வருது. எனக்கு கிருஷ்ணத்தில் உன் என்னிடமிருந்து தான் உனக்கு ஞாபக சக்தி வருகின்றது, ஞானமும் வருகின்றது, மறதியும் வருகின்றது அப்படிங்கிற மறதியும் வருகின்றது. நமக்கு வந்து இந்த பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பண்ணியிருப்போம், நம்மளுடைய அனுபவிச்சிருப்போம். அதனுடைய அந்த அந்த இம்ப்ரெஷன், அந்த சுவடுகள், அதெல்லாம் அதை வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்வது, அதுதான் வந்து நம்மளுடைய ஞாபகம். நான் இது பண்ணேன், எனக்கு இது நடந்தது, எனக்கு இது பண்ண நடந்தது, நான் இது படித்தேன், எனக்கு இப்படி இந்த புரிஞ்சது. அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுருப்போம் நம்முடைய முந்தைய அனுபவங்களால். அந்த ஞாபக சக்தி என்னிடம் தான் வருகின்றது அப்படிங்கிற. அடுத்து ஞானம். ஞானம் நம்ம வந்து நம்மளுடைய புலன்பது பொருட்களை வந்து தொடர்பு கொள்வதால் நமக்கு ஞானம் கிடைக்கின்றது. இப்போ கண்களின் மூலமாக நம்ம வேதங்களை அந்த சாஸ்திரங்களை தெரிவதால் நமக்கு ஞானம் கிடைக்கின்றது. காதின் மூலம் கேட்பதால் ஞானம் கிடைக்கின்றது. அந்த ஞானம் அந்த ஞானம் ஒரு ஒரு ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் என்னிடமிருந்து தான் வருகின்றது அப்படிங்க. அப்போகனம் மறதி என்னுடைய அந்த ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் விளக்குவது, ஞாபக சக்தியும் ஞானத்தையும் விளக்குவது, அதுதான் வந்து என்னுடைய மறதி அப்போகனம். அதுவும் என்னிடம் தான் வருகின்றது அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா வந்து வேதைஸ்த சர்வை அகம் ஏவ வேத்தியோ. வேதங்களால் எல்லா விதமான வேகங்கள் சர்வ விதமான வேகங்களால் வேத்தி அறியப்பட வேண்டியவன் அகம் நானே. எல்லா விதமான வேதங்களால் அறியப்பட வேண்டிய நானே அப்படின்னா வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சா அகம். வேதாந்த கிருத் வேதங்களை தொகுத்தவன் மற்றும் வேதாந்த வேதவித் வேதங்களை அறிந்தவன். ரெண்டுமே வந்து நான் தான் அர்ஜுனா, நான் தான் அர்ஜுனா. அந்த கிருஷ்ணன் வந்து எதுக்காண்டி வந்து நமக்கு வந்து வேதங்களை கொடுக்கின்றார் அப்படின்னா வந்து வேதங்களை தொகுத்து எதுக்காண்டி கொடுத்தோம், நம்மளுடைய நலனுக்காண்டி, நம்மளுடைய நலனுக்காண்டி. ஸோ இந்த முதல் 2 வரிகள் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்கிறேன்னா வந்து எப்படி வந்து இந்த உயிர்வாளி இந்த உலகத்தை அனுபவத்திற்கு கிருஷ்ணன் வந்து உதவி செய்கின்றார் அப்படிங்கிறார். நம்மளுடைய நம்முடைய உடல் எப்படி நம்முடைய உடனடி தேர்வையை பூர்த்தி செய்வது, அந்த ஒரு ஞானம். இப்போ நமக்கு வந்து ஒரு 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 கன்றுக்குட்டி பிறந்த உடனே வந்து ஒரு தாயினுடைய மடியை நோக்கி செல்கின்றது பாலுக்காண்டி. அதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, யாருமே சொல்லிக் கொடுக்கல. அதே மாதிரி ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து நம்ம வந்து எப்படி சாப்பிட்றது, எப்படி தூங்குறது, எப்படி பாதுகாப்பது மிருகங்களுக்கு, யாருமே எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. இருந்தாலுமே வந்து அந்த ஒரு ஞானம் இருக்கின்றது, ஞானம் இருக்கின்றது. அந்த ஞானம் வந்து எவ்வாறு வருகின்றது அப்படின்னா வந்து கிருஷ்ணன் சொல்றாரு, நான் தான் இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன், நான் தான் இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி வந்து அந்த ஞாபக சக்தி நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்மளுடைய பழைய ஆசைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னார். எனக்கு வந்து போன்ற
போன பிறவிகளிலிருந்து நமக்கு பலவிதமான ஆசைகள் நம்முடைய தேக்க வை நிறைவேறாத ஆசைகள் இருக்கின்றன. அதை நினைவு கூறுவது, அதற்கான ஞாபக சக்தியை கொடுப்பது அதுவுமே வந்து கிருஷ்ணர் தான். அதே சமயத்தில் வந்து ஒருத்தங்க வந்து கிருஷ்ணரை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நாத்திகர்கள், கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள், நான் கிருஷ்ணரை விட்டு தூரமாக செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள், அந்த மாதிரி நினைப்பவர்கள் அவர்களை வந்து கிருஷ்ணரை வந்து மறக்க செய்வது அப்போகனம். அப்போகனம் அப்போகனம் செய்வது அதுவும் வந்து நான் தான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அதுதான் வந்து கிருஷ்ணன் சொல்றார். அதுதான் வந்து முதல் இரண்டுலேருந்து கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து அந்த உயிர் வாழிகளுக்கு வந்து உதவி செய்கின்றார். ஸோ அதாவது நமக்கு நமக்கு வந்து ஏதாவது மருதி சந்திச்சா வந்து கிருஷ்ணன்லாம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கிருஷ்ணன் இருந்த மூலம் வந்து நம்ம ஞானம் மற்றும் அப்போகனம் ரெண்டுமே கிருஷ்ணன் தான் வந்து. ஆனால் கிருஷ்ணன் இங்கே முக்கியமாக சொல்கிறது வந்து நம்ம வந்து அந்த ஒரு ம், முன்னாடி சொன்ன ஞானம் வந்து இந்த எப்படி வந்து உயிர் வாழி வந்து ஒரு ஆத்மா, அந்த ஒரு ஞானம் தான் முக்கியமாக கிருஷ்ணன் சொல்கிறாரு இங்கே. ஆனால் நம்ம வந்து கிருஷ்ணன் மறதிக்கும் காரணம் வந்து கிருஷ்ணன் தான் அப்படிங்கிறது இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ரெண்டு ரெண்டு வரிகள். அடுத்த இரண்டு வரிகளில் வந்து எப்படி வந்து இந்த உலகத்திலிருந்து நம்ம வந்து விடுதலை அடைவது அப்படிங்கிறத வந்து அடுத்த ரெண்டு வரியில் சொல்கிறார். அடுத்து வந்து நம்மளுடைய ம், நம்முடைய கர்மத்தின்படி வந்து நம்ம வந்து அனுபவிப்பது இல்லாட்டி கஷ்டப்படுவது மட்டுமல்ல, எப்படி வந்து நம்ம வந்து வேதங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக முக்தி அடைவது முக்தி அடைவது அதையும் வந்து சொல்வது வந்து கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து நமக்கு தெரிந்தவுடன் எப்படி இந்த உலகத்தை விட்டு செல்வது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து முயற்சி செய்கின்றோம். அதற்கான ஞானத்தை கொடுப்பதும் வந்து கிருஷ்ணர் தான். ஆம். கிருஷ்ணர் வந்து அதை வந்து அந்த ஒரு ஞானத்தை வந்து எப்படி கொடுக்குறாருன்னா வந்து அந்த வேத ஞானத்தை கொடுப்பது குரு பரம்பரத்தின் மூலமாக கொடுக்குறேன் அப்படி சொன்னார் கிருஷ்ணன். இமம் விவசாய யோகம் புக்தவான் அகம் அவ்வியம் விவஸ்வான் மனவை பிராக மனு இக்ஷ்வக்கே அப்ரவேத் அப்படின்னார் கிருஷ்ணன். அது இப்படி வந்து அந்த ஞானம் வந்து அந்த டிசிப்ளிக் செக்ஷன் குரு பரம்பரையின் மூலமாக வருகின்றது. முதலாக அந்த கீதையை நான் உபதேசம் செய்வது சூரிய சூரிய கடவுளான வெஸ்வான் தான் வந்து நான் வந்து உபதேசித்தேன். 4வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம். அதுக்கப்புறம் வந்து விவஸ்வான் வந்து மனுவுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து மனுவின் மூலமாக வந்து தீக்ஷ்வக்கு தான் அந்த தசரதனுடைய அந்த ஒரு வம்சாவளியில் வரக்கூடிய முதல் மன்னர் அவர் தான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய முதல் மன்னர். ஸோ அவருக்கு நான் வந்து எப்படி வந்து மனுவின் மூலமாக வந்து சொல்லப்பட்டது, அதன் மூலமாக வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணன் மூலமாக வந்து ஒவ்வொருவருக்காக அந்த குரு பரம்பரையின் மூலமாக அந்த ஞானம் வந்து கொண்டிருக்கின்றது. ம். அந்த ப ஏன்னா வந்து அந்த பரமாத்மாவாக கிருஷ்ணன் வந்து எல்லாருடைய இதயத்திலும் வீற்றிருக்கின்றன அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவரிடமிருந்து தான் வந்து எல்லா செயல்களும் தொடங்குகின்றன. எல்லாரும் தொடங்கிட்டோம். ஏன்னா வந்து நம்ம வந்து முந்தைய பிறவில வந்து என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது வந்து மறந்து விடுகின்றோம். கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து சாட்சியாக இருக்கின்றேன். மேற்பரவலையாக அனுமதி கொடுப்போனார் அனுமந்தா மற்றும் உபதிஷ்டா அப்படின்னார். எல்லாத்தையும் வந்து நான் தான் வந்து சாட்சியாக இருக்கின்றேன். எல்லாத்துக்கும் அனுமதி நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னார் கிருஷ்ணன். ஸோ அந்த வந்து அதனால வந்து அந்த சாட்சியாக இருக்கிறனால வந்து அவனுடைய செயல்கள் என்ன சொல்லி இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருந்த இதுதான் உன்னுடைய ஆசையாக இருந்துச்சு, இந்த மாதிரி தான் நீ வந்து நடந்துகிட்டு இருந்த அதற்கு தக்க வந்து மீண்டும் செயல்படுவதற்கு அவனுக்கு வந்து அந்த அந்த அறிவை வந்து வழங்குகின்றாள். முந்தைய செயலுக்கு ஏற்ப இந்த செயல்லாம் உனக்கு வந்து முன்னாடி வந்து மாமிசம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால வந்து நீ வந்து இப்போ வந்து அஹ், ஒரு புலியாக பிறந்துட்ட. புலியாக இருந்ததுன்னா அதற்கு தேவையான ஞானம் எப்படி வந்து புலி வந்து ஒரு தன்னுடைய இரையை வந்து வேட்டையாட வேண்டும், அந்த ஞானத்தையும் வந்து நான் தான் கொடுக்கின்றேன் அப்படிங்கிறார். ம். ஸோ அந்த அறிவும் வந்து அந்த ஞாபக சக்தியும் வழங்கப்படுகின்றது வழங்கப்படுகின்றது. ஸோ அந்த ஒரு இதயத்தில் வந்து உறைந்து கொண்டு கிருஷ்ணன் வந்து அந்த ஒரு ஞாபகத்தை கொடுக்கின்றார். அப்புறம் நம்முடைய செயலுக்கான பலன்களை வழங்குவதும் அவர்தான். அவர் வந்து அது நம்ம அருவ பிரம்மனாக மற்றும் முழுமுதற் கடவுளாக இருப்பது மற்றும் பரமாத்மாவாக இருப்பது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அவதாரம் என்று வேதம் வந்து கிருஷ்ணனுடைய அவதாரம். வேதத்தை படைத்த வியாசதேவ் வந்து கிருஷ்ணனுடைய ஒரு அந்த ஒரு ம், அந்த ஒரு அவதாரம் தான் வந்து அவர் தான் வந்து வியாசதேவ்.
அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து வேதாந்த சூத்திரமாகவே எழுதினவர், அதுவும் வியாசதேவர் தான். அதுக்கு விளக்க உரையாக பாகவதத்தை கொடுத்தார். பாகவதை கொடுத்தார். அதன் மூலமாக வந்து நம்ம வந்து உண்மையான அறிவை வந்து நாம் வந்து வளர்ந்து வளர்த்துக் கொள்ளலாம். வளர்த்துக் கொள்ளலாம். அந்த கட்டுண்ட உடலில் வந்து விடுதலைக்கு வந்து அதுவும் வந்து கிருஷ்ணர் தான் வந்து காரணமாக இருக்கின்றார். காரணமாக இருக்கின்றார். ஸோ உணவுப் பொருளை வழங்குவது, அதை செரிக்கச் செய்வது, அந்த செயல்களுக்கு சாட்சியாக இருப்பது, வேதங்களின் வடிவில் ஞானத்தை வழங்குவது, ஞானத்தை வழங்குவது. அதுக்கு முக்கியமாக வந்து தொடக்கம் வந்து அதனுடைய தொடக்கமாக நம்ம கீதையை வந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கோம். ம். மீண்டும் தன்னுடைய செயல் எங்கு மறந்துவிட்டாலும் கூட எங்கு தொடங்குவதுங்கிறது கிருஷ்ணன் அந்த ஞானத்தை கொடுக்கின்றார். ஆம், அதற்கு ஏற்ப வந்து அந்த ஆத்மா வந்து இன்பத்தை அடைகின்றது. இன்பத்தை அடைகின்றது. அதற்கு அந்த அந்த ஆத்மா சரியாக உபயோகித்தால் வேதங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் பெறுகின்றது. வாய்ப்பையும் பெறுகின்றது. ஆம், அந்த வேதங்களினுடைய குறிக்கோள் வந்து அதான் கிருஷ்ணர் சொல்றார். வேதங்களுடைய குறிக்கோள் என்ன? என்னை அறிந்து கொள்வதுதான் அர்ஜுனா அப்படிங்கிறது. வேதைஷ்ட சர்வே அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ ச அகம். ம், எல்லா வேதங்களிலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நான். ஸோ வேதங்களின் மூலமாக அறியப்பட வேண்டியவர் நான் தான் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து இதில் வந்து தெளிவாக சொல்றார். ஸோ அந்த வேதங்கள் தான் வந்து அந்த கிருஷ்ணனை தெரிந்து கொள்வதற்கான உணர்வதற்கான வழிமுறைகள் மற்றும் பாதைகளை சொல்கின்றன. ஸோ அது வந்து எப்படின்னா வந்து ஆம், அந்த மூன்று படிகள், அந்த பக்குவங்களை வந்து மூன்று படிகளால் அடையப்படுகின்றன. அந்த சம்பந்த, அபிதய மற்றும் பிரயோஜனம். சம்பந்த, அபிதயம் மற்றும் பிரயோஜனம். சம்பந்த, அபிதய, பிரயோஜனங்கிறது இப்போ எல்லாமே வந்து பார்த்தா வந்து இப்போ நான் வந்து ஒரு மாணவனாக இருக்கேன். நான் வந்து ஒரு காலேஜில் போய் சேர்றேன். ஸோ அப்படி வந்து நான் வந்து அந்த எனக்கும் அந்த காலேஜுக்கு முன்னே அந்த சம்பந்தம் தொடங்குகின்றது. அந்த கல்லூரிக்கு போய் சம்பந்தம் தொடங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? அபிதயங்கிறத வந்து கல்வியை கற்கின்றேன், பரீட்சை எழுதுகின்றேன், எல்லாம் பண்ணுறேன். கரெக்டாக வந்து அந்த சம்பந்தத்தை சரியாக நான் உபயோகித்துக் கொண்டிருக்கின்றேன். அதன் மூலமாக எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா வந்து ஒரு பிரயோஜனம் கிடைக்கின்றது. பிரயோஜனம் என்ன? எனக்கு ஒரு இந்த டிகிரி அந்த காலேஜ்லேருந்து நான் வந்து கிராஜுவேட் ஆக போகிறேன். அதுதான் வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்தா வந்து அந்த மூன்று விஷயங்கள் இருக்குண்ணே: சம்பந்தம், அபிதயம் மற்றும் பிரயோஜனம். இதே வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன். நான் வந்து இன்னொரு பிஸ்னஸ் மேனோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு சின்ன வந்து அது ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது. எனக்கு வந்து இன்னொரு ஒரு பிஸ்னஸ் டீலர் 2 பேருக்குமே வந்து தொடர்பு ஏற்படுகின்றது. சம்பந்தம் நடக்கின்றது. அதன் மூலமாக வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து அபிதயம். அதன் மூலமாக எனக்கு வந்து ஒரு லாபம் கிட்டுகின்றது. பிரயோஜனம். அதே போல் வந்து நமக்கும் வந்து அந்த ஒரு நமக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த சம்பந்தத்தை புரிந்து கொள்வது. அந்த சம்பந்தத்தை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டோம்னா, அதற்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை வந்து எப்படி வந்து அபிதயா பண்றது? அதுக்கு வந்து நான் வந்து அந்த பக்தி யோகத்தை பின்பற்றுவது. பக்தி யோகத்தை பின்பற்றுவது. பயிற்சி செய்வது. 9 முறையான பக்தி முறைகள், கோயிலுக்கு செல்வது, ஞான ஜெபம், நாம ஜெபம் செய்வது. அந்த மாரி ஒவ்வொரு விதமான பக்தி சேவையில் ஈடுபட்டு அதை பின்பற்றுவது. அப்புறம் கடைசி வந்து அதன் பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் வந்து கிருஷ்ணரை அடைவது. கிருஷ்ணரை அடைவது. சாட்சாத் பரமபுருஷ பகவானை அடைவது. அடைவது. அதுதான் வந்து நம்முடைய பரம இலக்கு. பரம இலக்கை வந்து அடைவது. அதுதான் வந்து அந்த இறுதி இது. அந்த வேதங்களுடைய நோக்கம், வேதங்களுடைய அறிவு, வேதங்களுடைய இலக்கு, இது எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணன் வந்து அழகா சொல்றார். எல்லாத்துக்குமே வந்து நான் தான். வேதங்களுடைய இலக்கு நான் தான். வேதங்களை தொகுத்தவன் நான் தான். வேதங்களின் மூலமாக அறியப்படுவனும் நான் தான். அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து இந்த பகுதியில் வந்து சொல்றாரு. ஸோ 4 ஸ்லோகங்கள் இந்த பகுதியில் மிகவும் அழகான ஸ்லோகங்கள். அ முதல் 2 ஸ்லோகங்கள் வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து இந்த பிரபஞ்சத்தை பராமரிக்கின்றார் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. ம். இந்த உலகத்தில் முழுவதும் இருளை விளக்கக்கூடிய சூரியன். சூரியனுடைய பிரகாசம் என்னிடமிருந்து தோன்றுகின்றது அப்படின்னார் கிருஷ்ணர். மற்றும் சந்திரனுடைய பிரகாசம் மற்றும் நெருப்பினுடைய பிரகாசம், நெருப்பினுடைய அந்த எரிக்கக்கூடிய சக்தி எல்லாமே என்னிடம் வருகின்றன. சூரியனுடைய வெளிச்சம் மற்றும் அந்த வெப்பத்தினால் தான் வந்து காய்கறிகள் நம்ம அந்த ஒளிச்சேர்க்கை நடக்கின்றது. அதன் மூலமாக தான் வந்து அந்த மரங்கள், தாவரங்கள் வளர்கின்றன. மழை உண்டாகின்றது. அதன் மூலமாக தானியங்கள் உண்டாகின்றன. எல்லாத்துக்குமே வந்து சூரியன் வந்து அவசியமாக இருக்கின்றது.
நம்முடைய வாழ்வினுடைய ஆதாரத்திற்கு சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் நெருப்பு. அந்த நெருப்பு இருப்பதன் மூலமாக தான் நமக்கு வந்து சமைக்க முடிகின்றது. சமைக்க முடிகின்றது. அப்புறம் வந்து அந்த சந்திரன் சந்திரன் மூலமாக நமக்கு குளுமை வருகின்றது. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லனா வந்து அந்த அஹ், கிரகங்கள் கிரகங்கள் அனைத்திற்கும் நான் தான், ஒவ்வொரு கிரகத்திற்கும் நான் நுழைந்திருக்கின்றேன். என்னுடைய சக்தியினால் தான் வந்து அர்ஜுனா அந்த கிரகங்கள் தன்னுடைய பாதையில் நிலை பெற்று மிதக்கின்றன மிதக்கின்றன. நான் தான் சந்திரனாகவும் இருக்கின்றேன் அர்ஜுனா. சூரியனும் சந்திரன் என்னுடைய இரண்டு கண்கள். அதன் மூலமாக காய்கறிகளுக்கு வளத்தை கொடுத்து அந்த ரசம், வாழ்வு ரசத்தை, 6 விதமான ரசத்தை நான் தான் கொடுக்கின்றேன். நான் தான் கொடுக்கின்றேன் அப்படின்னு. கிருஷ்ணனுடைய கருணை. நம்ம கிருஷ்ணனை விட்டு நாம் விலகி சென்றாலும் கூட கிருஷ்ணன் வந்து நமக்கு வந்து ஒரு குறையும் இல்லாமல் எவ்வாறு இந்த பௌதிக உலகத்தை அனுபவிப்பது, அதற்கு தேவையான வசதிகள் அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அது மட்டும் இல்லை, அப்புறம் வந்து எனக்கு உணவு கிடைத்தால் மட்டும் போதாது, அந்த உணவை வந்து செரிக்க வேண்டும். அந்த செரிக்கக்கூடிய நெருப்பு நெருப்பு அந்த ஜீரணிக்கக்கூடிய நெருப்பு வைஷ்வானரர், அதுவும் வந்து நான் தான். அதுவும் அந்த நெருப்பும் வந்து நான் தான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அந்த 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 பிராணவாயு அப்பான வாயு ரெண்டு வாயும் வந்து சரிசமமாக நிலைநிறுத்தி அதனுடன் இருந்த வைஷ்மானரா அந்த அந்த ஜீரணிக்கக்கூடிய நெருப்பையும் சேர்த்து உடலில் அந்த 4 விதமான பொருட்களை ஜீரணிக்க செய்வது நான் தான். ஜீரணிக்க செய்வது நான் தான். 4 விதமான உணவுப் பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். மெல்வது, அருந்தப்படுவது, நக்கப்படுவது மற்றும் உறிஞ்சப்படுவது. இந்த 4 விதமான உணவுப் பொருட்களை செரிமானம் செய்வது நான் தான் அப்படிங்க. அப்புறம் கடைசியாக அஹ், கிருஷ்ணரை பற்றி நம்ம வந்து அந்த ஒரு ஞாபகம் வரும்போது எப்படி கிருஷ்ணரை அடைவது, அதற்கும் வழியை வந்து கிருஷ்ணர் வந்து இதில் சொல்றார். அஹ், சர்வஸ்ய சாகம் பிரதி சந்நிவிஷ்டோ மதக ஸ்மிருதிர் ஞானம் அப்போகனம் ச வைதைஸ் சர்வேர் அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ ச அகம். நான் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவை நான் தான் வீற்றிருக்கிறேன் அர்ச்சனா. நான் தான் வந்து அனைத்திற்கும் சாட்சி. நான் தான் என்னுடைய நான் வீற்றிருப்பதால், பரமாத்மாவை வீற்றிருப்பதால் என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. ஒரு உயிர்வாளிக்கு வந்து அடிப்படை சக்தியான அந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிய வருகின்றது. அதற்கு தேவையான அந்த ஞாபக சக்தி, நான் போன பிறவியில் எங்கு விட்டேன், அங்கிருந்து எவ்வாறு தொடர்வது, அந்த ஞாபக சக்தி, அதற்கு தேவையான ஞானம் என்ன, அனைத்தும் என்னிடம்தான் வருகின்றன. அப்புறம் கிருஷ்ணரை பற்றி மறதி. யார் ஒருத்தன் கிருஷ்ணரை பற்றி விலகி செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவருக்கு அந்த மறதியை கொடுப்பது அதுவும் நான் தான். ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து அனைத்துடைய இணையத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றார். ஆனால் வந்து நமக்கு ஞாபகம் வந்து கிருஷ்ணன் தான் நமக்கு எவ்வாறு நம்முடைய கடவுளை தெரிந்து கொள்வது, எவ்வாறு அவரை அடைவது அப்படிங்கிறதுக்கு விருப்பப்படுபவர்களுக்கு என்ன பண்றார் கிருஷ்ணர்? வேதங்கள் வேதங்களை கொடுத்திருக்கின்றார். அந்த வேதத்தை உண்மையாக வேதங்களின் மூலமாக அறியப்பட வேண்டியவன் நானே. நானே. ஸோ வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. வேதங்களை முற்றிலுமாக அறிந்தவன் அதுவும் நான் தான் நினச்சினான். ஏன்னா கிருஷ்ணன் தான் வந்து தொகுத்தவர். அப்புறம் அந்த வேதங்கள் மூலமாக அறியப்பட வேண்டியவரும் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான். இதுதான் அந்த பகுதி. அஹ் மிக அழகான பகுதி. நான் இந்த அத்தியாயமே நம்ம சொன்ன மாதிரி வந்து கிருஷ்ணன் வந்து ரொம்ப காம்பேக்டாக வந்து எல்லா விஷயங்களும் சொல்றாரு. அடுத்த பகுதி வந்து கிருஷ்ணன் வந்து எவ்வாறு வந்து அந்த அந்த வேதங்கள் வேதாந்தங்களினுடைய ஒரு சுருக்கத்தை வந்து அடுத்த ஒரு 3 ஸ்லோகங்களில் அடுத்த பகுதியில் சொல்ல போகிறாரு. ஸோ இன்றைக்கு வகுப்பு வந்து நம்ம வந்து இத்துடன் முடித்துக்கொள்ளலாம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.